நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிர எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். கிராமங்களில் மட்டும்தான் பச்சை பசேல்னு இருக்கிறத பார்த்துருப்போம். வாகன புகைக்கு மத்தியில் இன்னைக்கு நகரங்கள்லையும் பச்சை பசேல்னு வளர்ந்துருக்க செடி கொடிகளை பார்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் மாடித்தோட்டம். அந்த மாடி தோட்டத்தை அதிக ஆர்வத்தோட பண்ணிட்டு இருக்க நம்ம அதிராம்பட்டினத்தை சேர்ந்த ஒரு வீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். தொடர்ந்து அவங்க கூட நம்ம பேசலாம். என் பேர் ஃபாத்திமா. நான் அதிராம்பட்டினம் தான். இது ஆரம்பிச்சது அம்மா தான். அம்மாவோட இன்ட்ரெஸ்ட்டு தான். எல்லாமே முழுக்க முழுக்க இது அம்மாவோட விருப்பமும் அவங்களோட முயற்சியும் தான். கீழே எங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, மண் கிடையாது. கொல்லையும் சரி என்ட்ரன்ஸும் சரி மண் கிடையாது. அதனால அம்மா தொட்டியில் குரோட்டன்ஸ் தான் வீடு குடி வந்த டைம், அதாவது ஒரு 13-15 இயர்ஸ் முன்னாடி குடிவரும் நேரத்தில் குரோட்டன்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் இப்போ இந்த மாடி தோட்டம் கான்செப்டே இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 5-6 இயர்ஸாக தான் ரொம்ப எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்போ கூட சும்மா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இந்த மாதிரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறியில் உள்ள விதைங்களை சும்மா அப்படியே போட்டு போட்டு பண்ண சொல்லி ஆரம்பிச்சது தான். இப்போ சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் நம்ம கார்டனிங்க்கு எவ்வளோ டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, ஒரு உரத்தில் இவ்வளோ இருக்குது, இது நிறைய நம்ம என்ன வேணாலும் டெரஸில் வைக்கலாம், அதுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான விளைச்சல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல ட்ரை பண்ணது தக்காளி, பச்சை மிளகாய் தான். அது வீட்டில் உள்ள ஒரு காய்கறி, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. அதில் உள்ளதை போட்டு போட்டு நம்ம அதிலிருந்து எடுக்கவே அது நமக்கே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வீட்டில் காய்ச்ச ஒரு சின்ன தக்காளியாக இருக்கட்டும், ஒரு சின்ன பச்சை மிளகாய் இருக்கட்டும், அது நம்ம வளர்த்து அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக மாறினது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம க்ரோ பேக், அப்புறம் வீட்டில் உள்ள தொட்டி, பெயிண்ட் வாளி இருக்கும். நிறைய பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறதுல சின்னதாக ஏதாவது பிரேக் ஆகிருந்தா கூட அதை நம்ம தூக்கி போட்டுடுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ட் பண்ணி அதில் மண், உரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மண் கலவை எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டா, மண் யூஸ் பண்ணுவோம். அது செம்மண் இல்லைன்னா ஆற்று மண், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. செம்மண்ணாக இருந்தால் நம்ம என்ன விதை போட்டாலும் மேக்ஸிமம் அது வந்துடும். ஸோ செம்மண், அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். மண்புழு உரம் அது ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்க தான் ஆரம்பித்தோம், ஆன்லைனில் தான் வாங்கினோம். அது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கோகோபிட் யூஸ் பண்ணுவோம். அது எதனாலனா மேலே ரொம்ப வெயிட் ஆகிடக்கூடாது. வெயிட்டு நம்ம ஃபுல்லாகவே மண் யூஸ் பண்ணால் சாதாரணமாக பூமியில் வளர்கிறதுக்கும் நம்ம ஒரு சர்டைன் ஒரு பாட்டோ ஏதாவது யூஸ் பண்ணி அதில் வளர்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கான சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக கோகோபிட், மண், உரம், இந்த 3 மிக்ஸ் பண்ணி தான் அதுக்கான மண்கலவை தயாரிக்கிறது. ஒன்று ஒன்றா போட ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய நம்ம க்ரோ பேக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அமேசானில் தான் வாங்கினோம். அதாவது நம்ம நிறைய சர்ச் பண்ணி பார்க்க நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிது. எங்கே நாட்டு விதைகள் எங்கே கிடைக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஹைப்ரிட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு நர்சரிக்கு போய் பிளான்ட் வாங்கினா கூட அவங்க நமக்கு சீக்கிரம் காய்க்கணுங்கிறதுக்காக ஹைப்ரிட் பிளான்ட்ஸ் தான் காட்டுறாங்க. நம்மளும் சீக்கிரம் அந்த பூக்கிறத பார்க்கணும், காய்க்கிறத பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ஹைப்ரிடை போய் சூஸ் பண்ணிடுறோம். ஆனால் அதனால நாட்டு விதைகள், நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அழிஞ்சிட்டே போகுது, காணாமலே போகுது. அதுக்காக நாட்டு விதைகள் ஒரிஜினலாக எங்கே கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய ரெஃபர் பண்ணி சர்ச் பண்ணி அதை அந்த கான்டாக்ட்ஸ் எடுத்து அவங்கக்கிட்ட பேசி அந்த மாதிரி விதைகள்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம். அதில் பாகக்காய், புடலங்காய், சொரைக்காய் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அதாவது நார்மலாக உள்ள நாட்டு காய்கறிகள் ட்ரை பண்ணோம். அதுவும் நல்ல விளைச்சல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் விதை, இது அப்புறம் கேப்சிகம், இதெல்லாம் குடமிளகாய், இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுவும் நல்லா காய்ச்சுது. பிளான்ட்ஸோட க்ரோத்தும் நல்லா இருக்கும், அதோட பூக்கிற தன்மையும் காய்க்கிற தன்மையும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம என்னதான் தண்ணி நம்ம கொடுத்தாலும், உரம் கொடுத்தாலும், இயற்கையாக அந்த மழை தண்ணிக்கு பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இதெல்லாம் இருந்தது.
ஆனா ரீசென்ட்டா வந்து சில சிச்சுவேஷனால கொஞ்சம் மெயின்டெயின் பண்ண முடியாம போணுச்சு. அதனால கொஞ்சம் அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து நாங்க விதைலாம் எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் போடல. அது வந்து இப்ப ரொம்ப சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால, கொஞ்சம் ஒரு மழை எதுவும் இருந்ததுன்னா, விதை போட்டோம்னா நமக்கு வந்து முளைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா முளைக்கும். அதுக்காக இன்னும் மத்ததெல்லாம் போடாம, கொஞ்சம் நார்மல் காய்கறி விதைகள், காய்கறி செடிகள் மட்டும் போட்டு எடுத்துட்டு இருக்குது. ஆனா இது முழுக்க முழுக்க அம்மாவோட முயற்சி தான். இப்போ எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்களும் பார்த்து ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்றது. ஆ ஏதாவது அம்மாவோட அது மாதிரி அம்மா வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு காய்கறி குப்பையா இருக்கட்டும், பழ குப்பையா இருக்கட்டும், வீட்லேருந்து எங்களுக்கு பிளாஸ்டிக் தான் வெளியாகும். அந்த பாலித்தீன் கவரு அந்த மாதிரியான பிளாஸ்டிக் குப்பை தான் வெளியாகும். மத்தபடி மக்குற குப்பை எதுவுமே வந்து வீட்ட விட்டு வெளியாகாது. எல்லாமே அம்மா சேர்த்து சேர்த்து அது மக்க வச்சு அதுலேருந்து உரம் ரெடி பண்ணி அது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முட்டை தோல் இருக்கு இல்லையா? அதையும் வந்து தூக்கி போட மாட்டோம் குப்பையில. அதையும் வந்து ஃபுல்லா அது டைரக்ட்டா முன்னாடிலாம் வந்து டைரக்ட்டா அத அப்படியே மண்ணுல சும்மா மேலாப்புல போடுவோம். இல்லாட்டி தோண்டி போட்டு புதைச்சிருவோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் பிஓபி இருக்கும் இல்லையா? அது வந்துட்டு அதிலிருந்து சில அ பூச்சி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பு இருக்கு. அது கெட்டு போனதுனால. அதனால அத வெயில்ல நல்லா உலர்த்திட்டு, அத நல்லா பவுடர் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, அதில நெறைய கால்சியம் இருக்கு. அது செடிங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலா வந்து உம்மா வந்து எப்படின்னா, எங்கள கேர் பண்றத விட பிளான்ட்ஸ கேர் பண்றது ரொம்ப ஜாஸ்தி. திடீர்னு ஏதாவது ஆ ஸ்டவ்ல அடுப்புல குக் ஆயிட்டுருக்கும். சரி எங்களுக்கு தான் நெனச்சு போய் பார்ப்போம். பார்த்தா அது செடிக்கா இருக்கும். ஏதாவது அவங்க என்னெல்லாம் கிடைக்குதோ, அதெல்லாம் வச்சு அவங்களா ஒண்ணு ட்ரை பண்ணி போடுவாங்க. ஆனா அவுட்புட்ட பார்க்கலாம். அவங்க உரம் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கத்திரிக்காய் வந்து சும்மா ஒரு 3, 4 இன்ச்சஸ்ல காய்க்குதுன்னா, அவங்க உரம் போட்டதுக்கப்புறம் 6, 7 இன்ச்சஸ்ல வரும். நல்லா பெருசாவே கிடைக்கும். நான் ஒரு தடவ மார்க்கெட் போயிருந்தோம். ஒருத்தவங்க அதாவது ஆஸ்துமாக்கு வந்து கொத்தவரங்காய் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, கேட்க போயிருந்தோம். அப்ப இல்ல. காய்கறி கடையில இல்ல. அப்ப அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "இப்பலாம் யார் இது சாப்பிடுறா? எல்லாம் இந்த அ பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இப்ப மஷ்ரூம் கூட கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பேபி கார்ன் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அந்த பாரம்பரியமா சிலது நம்ம மண்ணுக்குன்னு கிடைக்கும் இல்லையா? அந்த மாரியான காய்கறிலாம் வந்து இப்ப நெறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதனால கொத்தவரங்காய்லாம் வாங்கிட்டு வந்தா எங்களுக்கு சேல்ஸே ஆக மாட்டேங்குது. கிடைக்காது. சந்தை போடுவாங்கல்ல, அங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஒரு காய்கறியோட ஒவ்வொரு வகை கூடவா வந்து அழிஞ்சுட்டே வருது. எவ்வளவோ அழியுது. இது கூடவா மாறிட்டே வருது அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்து கொத்தவரங்காய் வீட்ல போட்டு, எப்படியும் வீக்லி ஒரு 3 தடவையாவது குக் பண்ணிடுவோம். வாங்க மாட்டோம். கொத்தவரங்காய்லாம் வெளிய வாங்க மாட்டோம். வீட்ல உள்ளது தான். ஒரு 10 செடி கிட்ட இருக்குதுன்னா, அந்த 10 செடியில வர்ற விளைச்சல் வந்து, ஒரு தடவ 2 தடவ குக் பண்றதுக்கு கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி வந்து கீரை வகையும் எல்லாமே வந்து வீட்லயே போட்டு ட்ரை பண்றது. அது மேக்ஸிமம் கீரைலாம் வந்து வீட்ல உள்ளது தான் யூஸ் பண்றது. அந்த மாதிரி கத்திரிக்காய் எங்களுக்கு நல்லா வருது. ஆனா கத்திரிக்காய் அதே மாதிரி வந்து இங்க நல்ல விளைச்சல் குடுக்கறனால, எப்படியும் இங்க ஃப்ரைடே ஆனா அந்த கத்திரிக்காய் பச்சடி ஊர்ல பண்ணுவாங்கல்ல, அது வந்து வீட்ல உள்ள கத்திரிக்காய் தான். வெளில வாங்க மாட்டோம் கத்திரிக்காய். ஸோ சிலது வந்து எவ்வளோ பேர் இத வந்து ஒரு சர்வீஸா பண்றாங்க. ஃப்ரீயா வந்து இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய பேர் இப்போ பண்றாங்க. அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி வாங்கி ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணுது. இப்பதான் நெறைய போட்டிருக்கு. அந்த எம்ப்டியா இருக்க பாட்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு வகையான கீரைகள் போட்டிருக்குது. கீரை, பீன்ஸ் அதெல்லாம் போட்டிருக்குது. இது வந்து நல்ல ப்ராப்பரா பார்க்கறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கணும். ப்ராப்பரா நமக்கு வந்து அப்பியரன்ஸும் நல்லா இருக்கணுன்ட்டு எடுக்க ஆரம்பிக்காம, அதாவது ஷேட் நெட் போட்டு, இந்த சர்டைன் பேக்ல தான் வைக்கணும். அது ஒரே கலரா இருக்கணும். அந்த மாரி கான்செப்ட்டுக்குலாம் போகாம, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வருதா இல்லையான்னு பார்ப்போம். அப்படிங்கிறதுக்காக வந்து அ நம்ம இருக்கிறத வச்சே பண்ணலாம். இதுக்கு பெரிய செலவுன்னு அதாவது நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பரா கொண்டுட்டு வரணும், நீட்டா இருக்கணும், நெறைய இருக்கணும். ஆ அப்படின்னு நம்ம அவுட்லுக் அப்பியரன்ஸ்லாம் யோசிச்சு நம்ம பண்ணா, நமக்கு கொஞ்சம் காஸ்ட் வரும் தான். ஆனா, இருக்கத வச்சு நம்ம பண்ணா, நமக்கு இதுக்கு வந்து செலவே கிடையாது. எல்லாத்தையும் மீறி என்னன்னா, இப்ப காலையில வந்துட்டு, இங்க வந்து பார்க்கலன்னா, அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி
ஒரு மாரி அப்செட்டா இருக்கும். வந்து பார்த்து ஒரு பூ பூத்திருந்தா கூட, ஓகே பூத்திருக்கா, சரி ஏதாவது ஒண்ணு துளுர்த்திருக்கா, பூத்திருக்கா, காய்ச்சிருக்கா அதெல்லாம் ஒரு பார்த்துட்டு போனாலே வந்து ஒரு ஹேப்பியா இருக்கும். அது என்னமோ தெரியல. எப்படி இங்க வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, எல்லாத்துக்கும் அந்த காஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அத கிளீன் பண்ணிட்டு, அ தண்ணி விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு எப்படியும் 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ் ஆகும். மாடியில, கீழ, கொல்லையில எல்லாம் பார்க்கறதுக்கு. அது அது என்னமோ தெரியல. நம்ம ஒரு நாளைக்கு வேலையா இருக்கோம், நம்மளால வர முடியல அப்படின்னா, அது தேடும். பார்க்கலையே, நம்ம பிள்ளைய விட்டுட்டு போனா தேடும்ல, என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, அப்படிங்கிற மாதிரி தேடும். இது வந்து எல்லாருமே வைக்கலாம். இது வந்து வைக்க ஆரம்பிச்சா, நமக்கு எல்லாமே கிடைக்குதுங்கிற ஒரு அதாவது இது அ இத தாண்டி பிளான்டிங், க்ரோயிங் அதெல்லாம் தாண்டி நம்ம மைண்டுக்கு ரொம்ப ஒரு ஒரு அமைதி, ஒரு ஏதோ ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம பார்க்கலாம் இதுல. அது மாதிரி யார் வேணாலும் இது பண்ணலாம். இவங்க தான், அவங்க தான்லாம் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். இருக்கிறத வச்சே பண்ணலாம். இப்போ எத்தனையோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது உடையும். சின்னதா பிரேக் ஆகும். அத நம்ம யூஸ் பண்ண முடியாது. அத தூக்கி போடாம வந்து நம்ம அதுல இந்த மாதிரி பண்ணி சும்மா அதாவது நம்மளோட இந்த சாயிலுக்கு, நம்மளோட இந்த கிளைமேட்டுக்கு கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப தேவையில்ல. என்னன்னா கொஞ்சம் பூச்சி வரும். அந்த பூச்ச மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். மத்தபடி மெயின்டெனன்ஸ் ஒண்ணும் தேவையில்ல. நமக்கு நல்லாவே விளைச்சல் குடுக்கும். அந்த மாதிரி பேசிக்கான காய்கறிகள்லாம் ட்ரை பண்ணோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் தானாவே அது பூக்குறது, காய்க்கிறத பார்க்கும்போது நமக்கு தானாவே இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சுருவோம். அது மாதிரி இங்க வந்து முன்னாடி ரொம்ப பூச்செடிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. காய்கறி தான்னு கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்தோம். கீழ வந்து ஃபுல்லா நாங்க குரோட்டன்ஸ் தான் வச்சிருக்கு. அது ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறதுக்காக சில பிளான்ட்ஸ்லாம் தேடி தேடி பார்த்து வச்சது. அது சும்மா அழகுக்குன்ட்டு அப்படியே வச்சாச்சு. மத்தபடி ரொம்ப அதில இன்வால்வ் ஆகல. அப்புறம் காய்கறி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், காய்கறி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஆனா அப்புறம் தான் நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து மத்தவங்கள்ட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டோம். காய்கறி செடி இருந்துச்சுன்னா, அங்க கண்டிப்பா பூச்செடியும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ளவர்ஸ்க்கு தான் பட்டர்ஃப்ளைஸோ, பீஸோ வரும். ஸோ அத கொண்டு தான் பாலினேஷன் நடக்கும். அதனால ஒரு 2 காய்கறி செடி இருந்துச்சுன்னா, அதுக்கு நடுவுல பூச்செடி கண்டிப்பா இருக்கணும். அதற்காக இப்ப தான் வந்து இந்த சீசன்ல கிடைக்கிற பூக்கள் எல்லாமே வந்துட்டு சீட்ஸ் கலெக்ட் பண்ணி சீட்ஸும் போட்டிருக்கோம். இன்னும் வந்து எதுவும் வரல. இப்ப தான் போட்டு ஒரு 2, 3 டேஸ் தான் ஆகுது. அது மாதிரி செம்பருத்தியோட வகைகள், அரளி செடி இந்த மாதிரி நெறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாமே இப்ப தான் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டுருக்குறோம். ஏன்னா மொத்தமாவும் ஒரேடியா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியும் எடுத்து வாங்கி வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி வச்சுட்டுருக்குறோம். மோஸ்ட்லி வந்து எங்க போனாலும் கட்டிங்ஸ் எடுக்கிறது தான் வேல. யார் வீட்ல என்ன இருக்கு? அது எப்படி இருக்கு? அப்படின்ட்டு அது போனாலே அந்த எனக்கும் சரி, சரி அவங்க வீட்ல எப்படி மெயின்டெயின் பண்றாங்க? என்ன வச்சிருக்காங்க? ஏதாவது டிஃபரெண்ட்டா இருக்கா? அத பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட்டே அதான். அங்க போயிட்டு ஏதாவது கட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து, அத நம்ம தண்ணீல போட்டு வச்சாலே ஒரு 3, 4 டேஸ் அட்லீஸ்ட் 1 வாரத்திலேயே வந்துட்டு வேர் வர ஆரம்பிச்சுரும். அத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம போயிட்டு நர்சரில தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப இங்கேயே வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, தோப்பு இருக்கு. அ அங்க வந்துட்டு இங்க மிளகாய் செடி எல்லாமே இங்க முளைக்க போட்டு, அதுலேருந்து நாத்து எடுத்து எடுத்து போயிட்டு அங்க வைப்போம். இங்க கொய்யாக்காய் செடி, சப்போட்டா இந்த மாரி நம்ம சாப்பிடுறதுலேருந்து வர விதைகள் எல்லாம் போட்டு ஏன்னா இங்க வந்து மண் இல்ல. ஸோ மரங்கள் வைக்க ஆசை. ஆனா மரங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதனால எடுத்து எடுத்து போய் வைப்போம். அது மாரி நெறைய கீழ இருக்க நெறைய குரோட்டன்ஸ்லாம் வந்து பதியம் போட்டு யாரு கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குடுப்போம். பக்கத்துல பார்த்து நெறைய பூச்செடி, அந்த குரோட்டன்ஸ்லாம் வந்து அது சும்மா கட் பண்ணி வச்சாலே வரும் இல்லையா? அந்த மாரி செடிகள்லாம் வந்து நெறைய குடுப்போம். அதெல்லாம் அப்போ அப்போ ஒரு சந்தோஷம் நமக்கு. அவ்வளோதான். மத்தபடி இதுல ப்ராஃபிட்டா, லாஸா இதனால என்ன கிடைக்குது அப்டின்னா, ஒரு சந்தோஷம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அவ்வளோதான். நமக்கும் ஏதாவது ஒண்ணு வேணும்ல, ஏதாவது பண்ணணும், செய்யணுன்ட்டு. அந்த மாதிரி தான். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதலுக்கு வந்து மெயினா வந்து என்ன பூச்சி வரும்னா, அந்த கத்திரிக்காய் அந்த மாரி செடி, தக்காளி அதுக்கெல்லாம் வந்து மாவு பூச்சி வருது. அது ஒயிட் கலர்ல வரும். அது வந்து ஒரு இலையில வந்துடுச்சு அப்டின்னா, உடனே எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ ஒண்ணு நம்ம பார்த்தோனே அந்த இலையோ, இல்ல அந்த ஸ்டெம்மோ அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருந்துச்சு, நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்டின்னா, அதுக்கு நம்ம பூச்சி பூச்சி விரட்டி வந்து குடுக்கணும்.
அது இப்போ நெறைய உரக்கடையிலலாம் பூச்சி விரட்டினே கிடைக்குது. அது யூஸ் பண்றதில்ல. மேக்ஸிமம் இங்க குடுக்குறது வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தான். வேப்பெண்ணெய் வந்துட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 எம்எல் வேப்பெண்ணெய் ஊத்தி, கொஞ்சமா வந்து சோப் லிக்விட் இருந்தாலும் போடலாம். இல்ல டிட்டர்ஜென்ட் இருந்தாலும் போடலாம். சும்மா கொஞ்சம். அது எதுனாலன்னா, அந்த எண்ணெய் வந்து தண்ணீல மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக அந்த சோப் வந்து யூஸ் பண்றது. அது யூஸ் பண்ணிட்டு, அத 5 லிட்டர் தண்ணீல நல்லா மிக்ஸ் பண்ணி, அத ஃபுல்லா இலையோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ஸ்டெம் எல்லாத்துலயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்டின்னா, அது வந்து கண்டிப்பா அந்த பூச்சி போயிடும். ஏன்னா, அந்த ஸ்மெல் அந்த வேப்பெண்ணெயோட கசப்பு தன்மைக்கும், அந்த ஸ்மெல்லுக்கும் பூச்சி வராது. மெயினா வந்து செடிங்களுக்கு வர பூச்சினா, மழை காலத்துல கொஞ்சம் நெறைய பூச்சிகள் வரும். ஆனா, வெயில்ல வந்துட்டு ரொம்ப பூச்சி வராது. அதையும் மீறி வர்றது வந்து அந்த மாவு பூச்சி, அப்புறம் இந்த பச்சை கலர்ல வெட்டுக்கிளி மாரி இலை திங்கிறதுக்குன்னு வரும். அது புழு இதில தான் வரும். அதுக்கு வந்து நம்ம இந்த வேப்பெண்ணெய் கரைசல் யூஸ் பண்ணலாம். எறும்பு ரொம்ப வருது. ஏன்னா செடிங்களுக்கு வந்து நம்ம சில உரம் வந்து இப்போ வாழைப்பழ தோல் இது மாரிலாம் குடுக்கும்போது, அந்த மாரி உரங்களுக்கு வந்து எறும்பு வரும். அதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள வந்து கரைச்சு ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது எதையுமே ஊத்தக்கூடாது. ஊத்துனா வந்து அது எதுவுமே ஒரு அளவு தான். அதுக்கு மீறி போனா அது இதாயிடும், போயிடும். ஸோ அஃபெக்ட் பண்ணிடும். அதனால மஞ்சள் தண்ணிய வந்து நல்லா கரைச்சு அத வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் அதுக்கு எறும்பு வராது. இந்த மாதிரி பூச்சிக்கு மெயின்டெயின் பண்றோம். அந்த காலையில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது தான். அதே மாதிரி அது காலையில வர முடியல அப்டின்னா, ஈவினிங் ஒரு 4:00 மேல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது தான். நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருந்தோம்னா, நமக்கு இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நமக்கு எதனால ரொம்ப டைம் எடுக்கும்னா, ஒரு காய் காய்ச்சிட்டா கூட அதுல ரொம்ப அத பார்த்து கவனம் செலுத்துறது, ஒரு பூக்கு ரொம்ப கவனம் செலுத்துறது, அதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர, மத்தபடி இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டைம் வேலை நெறைய இருக்காது. நம்ம ரசிக்கிறதுனால தான் நமக்கு டைம் ஆகும். மத்தபடி இத மெயின்டெயின் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப வேலைலாம் இருக்காது. 3 சத்து ரொம்ப முக்கியம். ஆ நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கால்சியம் ரொம்ப முக்கியம். இந்த 3 சத்தும் செடிங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அதனால வந்து அந்த 3 சத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட, சில செடிகள் வந்து சடனா பூக்காது. அப்படியே பூத்துருச்சுனாலும் அந்த பூ வந்து உதிரும். காய்க்காம உதிரும். இல்ல அப்படியே காய்ச்சா கூட அது அப்படியே பிஞ்சா இருக்கும்போதே வெம்பி போயிடும். அதுக்கு வந்து சாம்பல் இருக்கு இல்லையா? சாம்பல கரைச்சு அதாவது சாம்பல் வந்து சுடு சாம்பல் கிடையாது. சாம்பல் வந்து கொஞ்சம் மக்குன சாம்பல். ஒரு 3 மாசம் 3 மாசமான சாம்பல், 6 மாசம் ஆன சாம்பல், அந்த மாதிரி சாம்பல் வந்து அ தண்ணீல கரைச்சு, அத வந்து வேர்களுக்கு செடியில ஊத்தி விட்டா, ஸ்ப்ரே பண்ணணும், வேர்களுக்கும் குடுக்கணும். ஊத்தி விட்டோம்னா, நீங்க நல்லா பார்க்கலாம். அடுத்த பூக்கள் வந்து கீழ உதிராது. உங்களுக்கு உடனே காய் பிடிக்கும். காயும் நல்லா பெருசாகும். சாம்பல் தான் அதுக்கு ஏத்த மருந்து. சில பேர் கேட்பாங்க. ஆ இதுக்காக நீ இதெல்லாம் சேர்க்கிற, சாம்பல்லாம் சேர்த்து வச்சிருக்க. குப்பை மாரி தெரியும். சாம்பலா இருக்கட்டும், இல்ல இந்த காஞ்ச இலைகளா இருக்கட்டும் எல்லாமே. ஆனா வந்து இது இந்த மாரி குடுக்குறதுனால, இப்போ ஒண்ணும் இல்ல. வீட்ல உள்ள கருவேப்பிலைய பறிச்சுட்டு, அம் அது வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அத பறிச்சுட்டு கிச்சனுக்கு போகும்போது நம்ம ரூம்ல இருந்தோம்னா, அந்த ஸ்மெல்லே தெரிஞ்சுப்போம். இப்ப அம்மா வந்து கருவேப்பிலைய பறிச்சுட்டு போனாங்க அப்டின்னா, அவ்ளோ ஸ்மெல் வரும். ஆனா நம்ம காய்கறி கடையில வாங்குற கருவேப்பிலைய, நம்ம எவ்ளோ மூக்கு கிட்ட வச்சாலும் ஸ்மெல்லே வராது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க இலை பெருசா இருக்கணும், நமக்கு நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்க எல்லா விதமான ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்றாங்க. நம்ம அப்டி கிடையாது. எதெல்லாம் எக்ஸ்ட்ரா கழிவுகள்னு வீட்டுக்குள்ள இருக்கோ, அத தான் திரும்ப அந்த மண்ணுக்கு குடுக்குறோம். அதனால வந்து அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் அது எல்லாமே வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்கு வந்து கிடைக்காது. அது நம்ம காய்கறி கடையில வாங்கும்போது கிடைக்காது. இந்த 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 மாதிரி சேர்க்கிறதுனால இது வந்து ஆக்சுவலா வந்து கார்பேஜ் கிடையாது. குப்பை கிடையாது. நமக்கு வந்து ஒண்ணு செலவு கிடையாது. நம்ம வீடும் கிளீன் ஆகும். பிளஸ் நம்ம நல்ல உரங்கள் குடுக்குறோம். அதனால நம்ம நல்ல விளைச்சல நம்ம பார்க்கலாம்.